என்னதான் என் அப்பா என் மேல கோவமா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்த உடனே என்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. அப்பா அப்பா விடுங்க விடுங்க விடுங்கம்மா. அப்பா அப்பா ஏமா இப்படி எல்லாம் பண்ற? அப்பா நீங்க நல்ல வேலை வந்தீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியம்னு சொல்றாங்கப்பா. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லைன்னு நீங்களாச்சும் கொஞ்சம் உண்மையை சொல்லுங்கப்பா. என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நான் பைத்தியம் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லுங்கப்பா ப்ளீஸ். டாக்டர், என் பொண்ணு நல்லா தான் இருந்தா. எப்ப அவங்க அம்மா இறந்து போனாங்களோ அதுல இருந்து இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா. எனக்கும் பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை சொல்லுங்க டாக்டர், நான் அதை செஞ்சிடறேன். ஆனா என் பொண்ணை வெளியில மட்டும் விட்டுறாதீங்க டாக்டர். ஏமா, உன்னை மட்டும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையி, உன்னோட சேர்த்து என்னையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம். டாக்டர், தினம் தினம் இவ்வளவு ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டலாம் இவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பெத்த அப்பனா என் அம்மாவை கொன்ன கொலைகார பாவி இப்ப என்னை இங்க சேர்த்து விட்டு என்னையும் கொல்ல பாக்குறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் பைத்தியம் பிடிச்ச ஒன்ன நல்லபடியா குணமாக்குங்கன்னு டாக்டர் கிட்ட கேட்க வந்திருக்கமா. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. ஊர் உலகமே என்ன பைத்தியம்னு சொன்னாலும் பெத்த அப்ப நீ என்ன விட்டு கொடுக்காம பேசி இருக்கணும். ஆனா நீ ஒரு ஈன பிறவி. அதனாலதான் இப்படி ஈவு இறக்கம் இல்லாம சுயநலமா பேசிட்டு இருக்க. என்னோட அம்மா மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என்ன விட்ட நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க? என்ன அம்மா உயிரோடு இருக்கும்போது உடம்பு சரியில்லாம இருக்கிற அம்மாவை அவ கூட இருந்து பாத்துக்க யோகிதை கிடையாது. அவ செத்ததுக்கு அப்புறம் அவளை வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கியா? நாடகம் நான் ஆடல, நீ தான் எல்லாரும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்க. நான் பயிர் எரிஞ்சு சொல்றேன், இனிமே என் வாயால உன் அப்பான்னு கூப்பிடவே மாட்டேன். உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். அப்பாடா, உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை வர வைக்கதான் நான் இவ்ளோ வேலை பார்த்திருக்கேன். சனியன இக்கேடாவது கட்டு ஒழிஞ்சு போ.